அவர் இப்பொழுது அறிந்திருக்கிறார் தான் இப்பொழுது நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதை குறித்த சிந்தனையோடு வந்திருக்கிறீங்க? எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? அவன் நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு பொருளாதார ஆசீர்வாதம், நல்ல ஒரு சுகம், நல்ல ஒரு தேவனுடைய வழி நடத்துதல், இப்படியான காரியங்களை எதில் நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ தேவனுடைய காலங்களில் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் வந்து மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். நம்முடைய ஆலோசனைகளை கேட்டு அதை நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர் நான் உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. துதி செலுத்தலாமா? ஸ்தோத்திரங்கள் செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்பா, நாங்கள் எப்படி பாடுவோம் ஐயா? நாங்கள் எப்படி பாடுவோம்? ஒரு வழி அடைக்கும் போது ஒரு வழியை திறக்கிறீங்கப்பா. ஒரு வழி அடைத்தால் 7 வழியை திறக்கிறீங்க. உங்களுடைய கிருபைகளை என்ன சொல்லுவோம்? உங்களுடைய அன்பை என்ன சொல்லுவோம்? அவரை துதிக்கலாமா? அல்லேலூயா. எப்படி பாடுவேன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பைபிள் தான் சொல்லுது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டாரு. நம்முடைய கண்ணு தான் காணல, நம்முடைய காதுகள் அதை கேட்கல, நம்முடைய இருதயத்தில் அது தோன்றாதவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. தேவன் செய்தவர்களை துதிங்க, அவரை துதிங்க, அவரை சுத்தங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க. இயேசுவே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. இது எவ்வளவு பெரியவர் ஐயா. நாங்கள் ஆராதிக்கிறோம்.
கூடாரமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. அப்பா உம் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா, அப்பங்கள் நாங்கள் ஐயா, அப்பா உம் சமூகத்தில் அப்பங்கள் நாங்கள் ஐயா, எப்போதும் உம் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ, எப்போதும் உம் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை சொல்லுங்கள் எல்லாரும், மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே, மாட்சிமை ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீர் ஐயா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீர் ஐயா, மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ, மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். கை உயர்த்தி அவருக்கு மகிமை மகிமை மகிமை. ஓர் பலவோ ஷபரதிய கரபலவா ரத்தோ கரகனத்திய கரபலவா ரந்தோ பலாப்பிய கரபா மகுரக்கலகிய தரபா ரபோ நம ஷதரபலவா. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. அவருடைய சமூகம் ஒன்று நமக்கு போதுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கு திகட்டாத ஒன்று. பணம் ஒரு நாள் தெவிட்டி போகும், சாப்பாடு ஒரு நாள் தெவிட்டி போகுங்க. ஆனா அவருடைய சமூகத்துக்குள்ள போக போக அது திகட்டவும் செய்யாது, நம்ம கீழே கொண்டு போகாது, மேல கொண்டு போயிட்டே இருக்கும். அப்பா அவருடைய சமூகம் வேண்டும் ஐயா. கேட்கலாமா எல்லாரும்? அப்பா அவருடைய சமூகம் வேண்டும் ஐயா, அப்பா அவருடைய சமூகம் வேண்டும் ஐயா. சொல்லுமே சொல்லுவோமே சொல்லுவோமே சொல்லுவோமே. அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தால் நான் கதரும் போது என்னை கேட்பவரே. கைதட்டி எல்லாரும். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தால் நான் கதரும் போது என்னை கேட்பவரே, என் ஹத்தோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹத்தோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தால் நான் கதறும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. சொல்லுங்க, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே பேசுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே பேசுவி, சமூகத்தாலே நடத்துவி. எங்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 சோர்ந்து போகும் நேரத்திலும் நலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே, சோர்ந்து போகும் நேரத்தில் நலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே, உயர பறந்திடுவே, உம்முடைய கிருபையாலே நடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னக்கோ என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நீங்க நடந்தாலும் அங்க உங்க தாகத்தை தீர்க்கிற ஒரு கர்த்தர் உங்களோடு நடந்து வந்து கொண்டே இருக்கிறாருங்க. ஒருவேளை உங்க கண்ணுக்கா தெரியாம போகலாம், ஆனா நீங்க இருட்டில் நடக்கும்போது, குறைவுல நடக்கும்போது, வியாதியின் படுக்கையில இருக்கும்போது கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாரு. உங்க கூடவே அவர் நடந்து வந்து கொண்டே இருக்கிறாருங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவரை துதிக்கலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி, இயேசுவே உம்முடைய கிருபைக்கு நன்றி, நீர் என்னோடு கூட வருகிற தேவனப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவர் நம்மோடு கூட வந்தால், அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, தேவனாகினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்திய ரத்தம் மீட்பை தந்தது, அவர் சொந்த காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்திய
அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வு தந்தது. அவர் என்னோடு இருந்தார். சொல்லுங்க, ஒரு சேனைக்குள் பாய். தைரியமா சொல்லுங்க, ஒரு சேனை எதிர்த்து வந்தால் அவர் என்னோடு கூட இருந்தார். நான் அதை தாண்டி செல்லுவேன். நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாகினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாகினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்திய ரத்தம் மீட்பு தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்திய ரத்தம் மீட்பு தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார். உடைஞ்சு போன என் வாழ்வ சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. சொல்லுங்க, உடைஞ்சு போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. எல்லையெங்கிலும் சமாதானம். எதிரிகள் கூட்டம் எனக்கு விரோதமாய் வந்து இறங்கினாலும் பெரிய கூட்டம் வந்து அவர் சொல்ற எனக்கு தன்னை கண்ணியமாய் சொல்கிறார். எனக்கு விரோதமாய் ஒரு பானை இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் இருதயம் கலங்க. நான் இதுல நம்பிக்கையா இருப்பேன் அப்படிங்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதில்ல நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படிங்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அப்படிதான் இருக்கணும். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா, சிங்கத்தை போல தைரியத்தை தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக உனக்குள்ள எனக்குள்ள வைத்திருக்கிறார்.
தைரியமா சொல்லணும், அவர் என்னோடு இருந்தார். நான் ஒரு சேனைக்குள் அவர் என்னோடு இருந்தார். இந்த மதிலை நான் தாண்டுவேன். எந்த மதில்? எப்போ உங்களுக்கு விரோதமா எத்தனை பெரிய மதில்கள் நிற்கலாம். பொருளாதாரத்துல பெரிய பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்துல பெரிய பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகள் குறித்த காரியங்கள்ல ஒரு பெரிய மலை போன்ற காரியங்கள் உங்களுக்கு தென்படலாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, அவர் என்னோடு இருந்தார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவர் என்னோடு இருந்தார். அவர் என்னோடு இருந்தார். எனக்கு விரோதமான எவ்வளவு பெரிய சேனையையும் நான் முறியடிப்பேன். எனக்கு விரோதமாக இருக்கிற எவ்வளவு பெரிய மதிலையும் நான் தாண்டி செல்வேன். வாழ்க்கையை அவர் சீரமைப்பாருங்க. ஒளிஞ்சு போயிட்டு நினைக்கிறீங்களா? அழிஞ்சு போயிட்டு நினைக்கிறீங்களா? உடஞ்சு போயிட்டு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்க கர்த்தர் இருக்கனால ஒரு நாள் பிசாசு தான் செய்வான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆண்டவர் இயேசு சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கி வாழ்க்கை சீரமைக்க தாங்க நான் வந்தேன். இயேசு சொன்னார், உன் வாழ்க்கை சீரமைக்க நான் வந்தேன், உன் குடும்பத்தை சீரமைக்க வந்தேன், உன் தொழிலை சீரமைக்க வந்தேன், உனக்காக யாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர் இந்த காலங்களில் சொல்றாரு, உன்னுடைய எல்லாவற்றையும் சீரமைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைதட்டலாம். உலகு போல என் தோளை குலுக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. அவர் ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு மாசம் 2 மாசம் இல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லங்க, சதா காலமும். சத்தமா சொல்லுங்க, இழுத்து சொல்லுங்க, சதா காலமும். ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறவன் என் மேய்ப்பர் இயேசையா, என்னோடு இருப்பவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஆராதனை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனை செலுத்துகிறோம். நாம் எல்லோரும் இணைந்து ஆமென் சொல்லுவோம். ஆமென்.